வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். மீண்டும் நகரப்பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை யானை, ஊட்டியில் பரபரப்பு, பொதுமக்கள் பீதி. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மீண்டும் நகரப்பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை நுழைந்த சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு தொட்டபெட்டா பகுதியில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படும் அதே யானை மீண்டும் நகரப்பகுதிக்குள் வந்துள்ளதாக உள்ளூர் பொதுமக்கள் பீதி தெரிவிக்கின்றனர். ஊட்டியின் நகரப்பகுதியான பன்சிட்டி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரத்தில் இந்த யானை சாலைகளில் சுதந்திரமாக நடமாடி வீடுகளின் வாசல் வரை வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்ததால் வீடுகளில் இருந்து வெளியே வர மக்கள் அஞ்சியுள்ளனர். விடுமுறை காலமாக உள்ளதால் குழந்தைகள் வீட்டிலேயே இருந்த நிலையில் யானையின் நடமாட்டம் காரணமாக அவர்கள் கடும் பயத்தில் உள்ளனர். பல குடும்பங்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துள்ளனர். இரவு நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்பும் நபர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நகர்ந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த பகுதி பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்து யானை இருக்கும் இடங்களை பகிர்ந்து கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் தற்காலிகமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் நகரப்பகுதிக்குள் நுழையும் இந்த ஒற்றை காட்டு யானை கட்டுப்படுத்த வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலரும் வலியுறுத்தியுள்ளனர். யானையை பாதுகாப்பாக காட்டுப்பகுதிக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், மனித விலங்கு மோதலை தவிர்த்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஊட்டி நகரில் மீண்டும் ஒரு முறை யானை அச்சம் என்ற நிலையை உருவாக்கியதுடன் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் அதிகரித்துள்ளது. ஒரு சொர்க்கம்